சிவபெருமான் என்றாலே அந்த பிரபுவினுடைய ஜடாமுடியும் கபாலமலையும் மயான சாம்பல் பூசிய திருவுடலும் மான் தோல் புலித்தோல் மழுவுடன் திகழும் திரு உருவம்தான் அனைவரின் மனதிலும் தோன்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் அந்த ஐயன் உண்மையான திருமேனி அழகன் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. பக்தர்கள்தான் தனக்கு முக்கியம் என்று எப்பொழுதும் தன் அடியார்களின் நலன் பற்றியே திருவுள்ளத்தில் நினைக்கும் அந்த பேரழகனும் கூட அந்த பேரழகை திருப்பாதிரி புலியூர் திருத்தலத்தில் பாடலீஸ்வரரை தரிசித்து பரவசம் அடைந்த அப்பர் தான் கண்ட காட்சியை அந்த பேரானந்த ரூபால வன்னியத்தை விவரிக்கின்றார். குனிந்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அமுதனின் இத்தகைய பேரழகை காண அன்னை சிவகாமியும் மகரிஷிகளும் மாமுனிவர்களும் ஒரு சமயத்தில் ஆசைப்பட்டனர். அதனை நிறைவேற்ற திருவுள்ளம் அந்த திரு கைலைநாதன் தாருகாவன முனிவர்களை காரணம் காட்டி தன் திருநடன அழகை காட்டி அருளினான். பக்தர்களின் துன்பங்களை போக்கி அவர்களை கேட்டதை அளிப்பதில் தண்ணீரகற்ற தெய்வம் சிவபெருமான். சிவ சிவ என்று உள்ளம் நிகழ கூடிவிட்டால் போதும் அந்த வினாடியை அடிமையாகி விடுவான் அம்மையப்பன் தன் அன்பர்களுக்கு. அசுரர்களை ஆனாலும் தன்னை சரணமடைந்து விட்டால் அவர்கள் கேட்பது எதுவானாலும் உடனே தந்து அருள் புரிபவன் அந்த திரு கைலைபதி. 4 வேதங்களையும் கற்றறிந்தவன் ராவணன். அவன் ஒரு சமயம் ஸ்வர்ணமயமான புஷ்பகம் என்ற தனது விமானத்தில் ஆகாய வீதியில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது திருக்கையிலையை தாண்டி செல்ல நேர்ந்தது. அகில சராசரங்களுக்கும் அதிபதியான அம்பிகை பாகனும் அகிலாண்ட நாயகி பார்வதி தேவியும் உரையும் தெய்வீக மலையாதலால் ராவணன் விமானம் அதனை தாண்டி செல்ல முடியவில்லை. திருக்கையிலை காவலரான நந்தியம்பெருமான் அந்த விமானம் மேலே பறந்து செல்ல முடியாதபடி தசமுகனிடம் திருக்கையிலையை வலம் வந்து ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கிவிட்டு மேலே செல்லும்படி கூறினார். தனது பலத்தினால் அளவற்ற ஆணவம் கொண்ட ராவணன் நந்தியம்பெருமான் கூறிய அறிவுரையை ஏற்கவில்லை. தன்னை தடுப்பதற்கு 14 உலகங்களிலும் எவரும் இல்லை என்று இருமாப்பு கொண்டிருந்த ராவணன் தனது விமானத்திலிருந்து கீழிறங்கி அத்தெய்வீக கைலை மலையை நகர்த்த முயன்றான். ஆனால் அதற்கு அடியில் மாட்டிக்கொண்டான். ராவணன் அத்தெய்வீக மலையை அசைப்பதற்கு முயன்ற போது ஒரு வினாடி அம்பிகை கலங்கினாள். அதை கண்ட ஐயனும் சீற்றம் கொண்டு தனது வலது கால் கட்டை விரலால் சிறிது அழுத்தினார். ராவணனின் உடல் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டது. ஆபத்தை உணர்ந்து கொண்ட ராவணன் பார்வதி ராமனுக்கு மிகவும் உகந்த சாமவேதத்தை காணம் செய்தான். சாமவேதம் சந்திரசேகரனுக்கு மிகவும் உகந்தது. ராவணனின் சாமகானத்தை கேட்ட அந்த கணமே இறைவனின் சீற்றம் மறைந்தது. உள்ளம் குளிர்ந்தது. ராவணனை மன்னித்து அவன் கேட்ட வரங்களை தந்து அருளினான். அவனது சாமகானத்தினால் உளம் மகிழ்ந்த ஐயன் இவ்விதம் தனக்கு அபசாரம் செய்பவர்களிடம் கூட கருணை காட்டுபவன் அந்த சிவபெருமான். பிரளய காலத்தில் ருத்ரனாக தரிசனம் தரும் இந்த பரமனின் பேரழகை மிக புராதனமான நூல்கள் விவரிக்கின்றன. இத்தகைய பெருந்தகைய பேரருளான் இசையிலும் ஆடல்களிலும் திருவுளம் கொண்டவன். எப்பொழுதும் தனது காதுகளில் இசை இடைவிடாது ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக 2 கந்தவர்களை குண்டலங்களாக மாற்றி தனது திருச்செவிகளில் அணிந்து கொண்டிருக்கிறான். இத்தகைய பிரபுவிற்கு ஆடலிலும் திருவுள்ளம் உண்டு. அகில உலகங்களை மாட்டுவிக்கும் அந்த பரமன் தானே ஆடுவதில் திருவுள்ளம் கொண்டவன். ஒரு சமயம் தாருகாவனத்தில் கடுந்தவத்தினால் பல சக்திகளை பெற்ற முனிவர்கள் தங்களது தவ வலிமையை நினைத்து கர்வம் கொண்டனர். அதனால் ஈசனை மறந்தனர். முற்பிறவி கர்மாக்களை மனித வாழ்க்கையை நிர்ணயிப்பதால் இறைவன் ஒருவன் தேவையில்லை என்று புறச்சமயவாதமிட்டனர். ஈசனின் திருவருள் இருந்தால் முற்பிறவி பாவங்கள் தீயிடைக்கப்பட்ட தூசாகும் என்பதை மறந்தனர். அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் பிசாடன மூர்த்தியாக அவர்கள் இருந்த கானகம் சென்று அவர்களது கர்வத்தையும் அஞ்ஞானத்தையும் போக்கி அவர்களை ஆட்கொண்டு தனது திவ்ய தரிசனம் மூலம் அவர்களை சிவபக்தர்களாக மாற்றி அருள் புரிந்தான். அந்த மகிழ்ச்சியில் ஆனந்த திருநடனம் ஆடினான் ஐயன். அந்த திவ்ய நன்னாளே ஆருத்ரா தரிசன நாளாகும். வியாக்கிராபாதரும் பதஞ்சலி முனிவரும் சிதம்பர திருத்தலத்தில் தினமும் நடராஜ பெருமனின் ஆனந்த திருநடனத்தை தரிசிக்காமல் உண்பதில்லை. ஆலவாய் திருத்தலத்தில் நடைபெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தரிசித்து மகிழ வந்தனர் அவ்விருவரும். ஆதலால் நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது. அன்று முழுவதும் உணவு உண்ணவில்லை. இதனை திருவுள்ளத்தில் கண்ட எம்பெருமான் அவருக்கு தனது ஆனந்த நடன தரிசனத்தை ஆடி காட்டினான்.
மார்கழி மாத பௌர்ணமியும் திரு ஆதிரை நட்சத்திரம் கூடிய நன்னாளே திருவாதிரை புண்ணிய தினமாகும். அன்றுதான் ஐயனும் ஆருத்ரா தரிசனம் தரும் புனித தினமாகும். சிவபெருமான் எழுந்தருளியுள்ள அனைத்து திருத்தலங்களிலும் இந்த ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் பொற்சபையான சிதம்பரம் திருக்கோயிலில் இந்த ஆருத்ரா தரிசனம் தெய்வீக தனிச்சிறப்பு பெற்றதாகும். அன்று ஐயனையும் அன்னை சிவகாமியும் தரிசிப்பது அனைத்து பாவங்களையும் போக்கும் பெறற்கரிய பேருமாகும். திருக்கையிலிப்பதியின் திருநடனத்தை விசேஷமான கஷேத்திரங்களை தரிசித்து பேறு பெற்றவர்கள் பலர். காசி திருத்தலத்தில் கங்கை கரையிலுள்ள மணிகர்ணிகை என்ற ஸ்நான கட்டடத்தில் அம்பிகை பராசக்தியுடன் போட்டியிட்டு நடனமாடி அருள் புரிந்ததும், திருவாலங்காடு கஷேத்திரத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு ஆடிக்காட்டிய திருக்கூத்தும் சிவமகாபுராணத்திலும் பெரிய புராணத்திலும் உள்ளம் நெகிழும்படி விவரிக்கப்பட்டுள்ளது. பார்வதி மணாளன் 3 தருணங்களிலும் திருநடனம் புரிந்து 14 உலகங்களிலும் ஆட்கொள்கிறான். இந்த 3 தருணங்கள் தனது திருவுள்ளம் உலகையால் பிடிக்கும் போது, பக்தர்கள் தனது திருநடனத்தை தரிசிக்க ஆசைப்படும் போது, ஒவ்வொரு யுகமும் முடியும் பிரளய காலத்தில் ஊழி கூத்து ஆடி அனைத்து ஜீவன்களிலும் தன்னிடத்தை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது இந்த 3 திருநடனங்களுமே ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டிருக்கும். சிவபெருமான் உளம் மகிழ்ந்து தானாகவே திருநடனம் ஆடும்போது அனைத்துலகமும் தங்களை அறியாமலேயே கவலைகள் நீங்கி பரவசம் என்ற நிலையை அடைவர். பக்தர்களுக்காக அவன் திருநடனம் புரியும் போது அனைத்து உலகங்களிலும் ஆன்மீகம், பக்தி, தியானம், ஒழுக்கம் ஆகியவை பரவும். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் அவன் ஊழி கூத்தாடும் போது அனைத்து ஜீவராசிகளும் செயலிழந்து உயிரும் உணர்வும் ஒடுங்கி ஜோதிஸ்வரூபமாக திகழும் அந்த பரம்பொருளுடன் ஐக்கியமாகிவிடும். இந்த பேரழகை திருக்கையிலில் கண்டு பரவசப்படுகிறோமோ, அந்த பேரழகை சிதம்பரம் திருத்தலத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அம்பிகை பாகன் அளிக்கும் ஆருத்ரா நடன தரிசனத்தில் கண்டு பிறவி தரும் பயனை பெறலாம்.